தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினரை திருடுகிறார்கள். அவர் தலைவர் எப்படி இருப்பார்? திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பாபு பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அரசவை கவிஞர் முத்துலிங்கம், தலைமை கழக பேச்சாளர் பாபு, மாநில மகளிரணி இணை செயலாளரும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினருமான மரகதம் குமரவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் பாபு, திமுக எம்எல்ஏ கதிரவன் பாமர மக்களின் கிட்னியை திருடி விற்கிறார். திமுக ஊராட்சி மன்ற தலைவி பெண்களிடம் நகைகளை திருடுகிறார். இவர்கள் மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்கள்? அவர்கள் கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்கும் என்று பேசியவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளதாக கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அனைத்து டெண்டர்களும் திமுக காரர்கள் தான் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் வேலைகளோ தரமில்லை. போடும் சாலையோ தரமற்றதாகும். போட்ட உடனே பெயர்ந்து வரும் நிலையில் உள்ளது. தரமற்ற சாலைகளை போடுவதுடன் அனைத்திலும் ஊழல் செய்கிறார்கள் என பேசினார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக ஆட்சி கிடப்பில் போட்டதாக கூறியவர், எதிர்வரும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கொடுத்து புரட்சி தமிழர் எடப்பாடியாரை தமிழக முதல்வராக்க வேண்டும். அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இறுதியில் மாவட்ட கழக துணை செயலாளர் யஸ்வந்த் ராவ் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ தண்டரை மனோகரன், மாநில பொறுப்பாளர் நாவலூர் முத்து, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், ஒன்றிய செயலாளர்கள் விஜயரங்கன், ரைஸ் மில் செல்வம், மாமல்லபுரம் ராகவன் உட்பட மாவட்ட பொறுப்பாளர் ஜி.கே. பாபு, நிர்வாகிகள் கணேசன், அனைத்தனி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விரலை விட்டு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் நாங்கள் 90% திட்டத்தை முடித்துவிட்டோம், 95% திட்டத்தை முடித்துவிட்டோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்னைக்கு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களை தயவு செய்து சொல்றேன், வருகின்ற காலகட்டத்தில் அதை நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் திருப்பூர், செய்யூர், மதுராந்தகம் 3 தொகுதியில் இருக்கின்றது. கடந்த காலத்தில் நம்ம சட்டமன்ற தேர்தலின் போது மதுராந்தக தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்கள் அனைவரும் திருப்பூரையும் செய்யூரும் இழந்து விட்டீர்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்ற எம்எல்ஏ இருக்கின்றார்கள். அவர்கள் ஏதாவது செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் சொல்கின்றேன், வரும் காலத்தில் நீங்கள் சிந்தனையோடு நீங்க வருகின்ற அனைவரும் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரட்டலைக்கு வாக்களிப்பீர்கள். ஆனால் நீங்கள் போய் சென்று இரட்டலைக்கு வாக்களிங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் சொல்கிறேன் என்றால், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் செய்த திட்டங்களை, சாதனைகளையும் எடுத்து சொல்லுங்கள். அம்மா அவர்கள் மறந்த பிறகும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் ஒரு சிறந்த நல்லாட்சியை கொடுத்தாங்க. எனக்கு முன்னால் பேசுறவர்கள் சொன்னது போல சாலைகள் இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு சாலை போடுறாங்க திமுக காரங்க, அன்னைக்கே போடுறாங்க, அன்னைக்கே பேத்துங்க வருது. சாலையை திமுக காரங்க போடுறாங்க. ஊழல், எல்லாத்திலையும் ஊழல், எல்லா துறைகளிலும் ஊழல். ஊழலுக்கு பெயர் போன்ற ஆட்சியே அகற்றப்பட்டது என்றால் அது திமுக ஆட்சி என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். வேண்டாமா என்றால் நீங்கள் தான் முடிவு கட்ட வேண்டும். ஏன் சொல்கின்றேன் என்றால், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்ட திட்டங்களும் சரி, அண்ணன் எடப்பாடி அவர்கள் பல்வேறு மடங்கு சில திட்டங்களை எல்லாம் நமக்கு எல்லாம் செய்ய போகின்றார்கள். அத்தனை திட்டங்களையும் நாம் பெற வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் வருகின்ற 2026 நம்முடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சி கட்டளையில் அமர வேண்டும். உனக்கு தானே அதிகம் தெரியும். அவர் கூட்டுறவையில் நாட்டுடையாக்கி 10 லட்சமாக கொடுத்தியா? இல்லை, தானும் செய்ய மாட்டார், துறையை செய்ய விட மாட்டார். அதாவது நாய்வாரை எப்படி திருத்த முடியாதோ அதை போல கருணாநிதியும் திருத்த முடியாத சூழல் அன்றைக்கு இருந்தது. அதை போல தான் அன்றைக்கு ஆட்சி சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு மிகவும் சீர்கேடு ஆகிவிட்டது. இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தா எடப்பாடியார் கூட்டணி போகும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா வந்து அவ்வளோ கூட்டம் வருவோம், அவ்வளோ கூட்டம் வருகிறது, 10,000 கணக்கில் கொடுக்கிறார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? மக்கள் மாறிவிட்டார்கள், மக்கள் மனம் மாறிவிட்டார்கள். அடுத்த தேதியில் எடப்பாடியா ஆட்சிக்கு வருவார் என்பது நமக்கு அது கட்டியம் கூறி கொண்டிருக்கிறது. நமது திட்டங்களெல்லாம் தேர்தல் பிரச்சார இடங்களை சொல்லிக் கொள்ளலாம். இப்போது அண்ணன் சொன்னது போல நேரம் ஆகிவிட்டது. நாம் போட்ட பல திட்டங்களை, பொது திட்டங்கள் எல்லாவற்றையும் முடக்கிவிட்டது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் செய்யக்கூடிய லஞ்சம், ஊழல், கஞ்சா, போதை கடத்தல், பாலியல் வன்கொடுமை இதுதான் நடக்கிறது. இதெல்லாம் ஒழிய வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழாவை
சீரும் சிறப்புமாக நம்முடைய பகுதியிலே கொண்டாடி இவ்விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நானும் பிறந்துள்ளேன் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணா அவர்களுடைய பேச்சாற்றலை சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஒருமுறை லண்டனிலே ஒரு மிகப்பெரிய